1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மோசே செய்த கடைசி ஊழியம் தைரியப்படுத்துகின்ற ஊழியமாயிருந்தது. கர்த்தர் அவனிடம், நீ போய் யோசுவாவை திடப்படுத்து என்று கூறினார். அதன் பின்னரே கர்த்தர் மோசேயை தம்முடைய மகிமைக்குள் எடுத்துக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசுவின் கடைசி ஊழியமும் தைரியப்படுத்தும் ஊழியமாகவே இருந்தது. ஆம், தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மனம் திரும்பிய கல்லனை பார்த்த அவர், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று கூறினார். எனவே தேவ பிள்ளைகளே, தெய்வ வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களை தைரியப்படுத்த வேண்டும். ஆம், மற்றவர்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி ஊக்கப்படுத்தும் ஊழியத்தை இன்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனை உணர்ந்தவர்களாய் நீடிய சாந்தத்தோடு விசுவாச வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களுடைய ஆத்துமாக்களை தேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.